ஹலோ அம்மா பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா யார் வேண்டா பிறந்துட்டா சாட்டா பேச தான் பார்க்குறீங்க வேறு யார் நான் தேவங்க சின்ராஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு கருமத்தில் என்னத்தை பார்க்க போகிறோன்னா லவ் எலெக்ஷனுங்கிற ஒரு அனிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி எபிசோட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியே ரொம்ப நாள் ஆகுதுல. ஆனால் எப்படியாச்சும் வாரத்துக்குள்ளே ஒரு வீடியோ வந்துருப்பா. சரி, இன்றைக்கி லவ் எலெக்ஷன் சாக்லேட் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். கதையோட ஆரம்பத்தில் அப்படி பண்ணாத, ஓ இப்படி பண்ணுறியா, இப்போ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்க பார்த்தா கேம் தேவில் வந்துட்டுருக்கு. அப்படியே நீ இப்போதைக்கு வெளியே போக முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்ல, சரி நான் இப்போ என்ன தான் பண்ணேன், வேணா நீ 3 இது பண்ணலாம். வெளியே போய் செருப்படி வாங்குறது ஒன்று, என் கூட இருக்கிறது இன்னொன்று, ஆனால் கேம் திருப்பி விளாட்லாம் அப்படின்னு சொல்ல. அப்படியா சரி, இப்போதைக்கு நான் கேம் விளாட்றதே சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல. ரெண்டாவது சூஸ் பண்ண மாட்டீங்களா, என்னம்மா சொல்கிற, அப்புறம் எங்கள் அக்கா கூட மட்டும் என்ன பண்ண, அக்கா கூட என்ன பண்ணி நீ அவளை கேஸ் பாடல, ஏமா அது ஆக்சிடென்ட் நடந்ததுமா, அப்படியா நான் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி கேஸ் பண்ண, அடி கூட தப்பாக நினச்சிக்க மாட்டியா அப்படி கேட்க, என்னம்மா சொல்கிறேன் அப்படி சொல்லி இவனு கேட்க. அப்படியே எங்கள் அக்கா திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். என்னது, ஆமாம், எதுக்கு போனால் ஏன் போனானே தெரில, எங்கள் அம்மா அப்போலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்ன காரணம்னே தெரில அப்படின்னு சொல்ல. ஓ இதை பற்றிலாம் என்கிட்ட அவங்க பேசினது இல்லை, நீவே சொல்ல. சரி இதாண்டா டைம், இப்போ வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு, அதுவும் காலையில் வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்மா, உயிரை காப்பாற்றிருக்கியே சொல்ல. டெய் இருடா சொல்கிறேன். அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண பற்றி என்ன யோசிக்கிறேன், நான் வேணா உங்கள் அக்காட்ட நான் என்னென்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. நான் அதை கேட்கலடா, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணாலும் நீ எப்படி நடப்பு அப்படி சொல்ல. என்னது அப்படின்னு சொல்ல. அந்த இடத்துல கரெக்டாக எட்டி கொடுக்குறா, தண்ணி குடிச்சிட்டு ஏப்பா யூக்கின்னு சொல்லிட்டு இட்டத்தில் பொழிச்சுட்டு துப்பிட்டு, நான் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்படி இங்கிட்டு பார்த்தா எவனோ ஒருத்தன் நம்ம இடத்துக்குள்ளே நைட்டு பூந்துருக்கா. அவனை பார்த்தா நம்ம செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்திட்டு இருக்கேன், எங்கே பாவம் கேட்டு போய் கதறிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் சரி நம்ம இப்போ நான் ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நடுவில் கூட சொல்லுவேன், என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்டால், இதை வச்சு நம்ம ஒரு கோஸ்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ணுறோம், எல்லாத்தையும் வெரைட்டி வரோன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் அந்த கிளாஸில் நடந்துகிட்ருக்கு. அப்படியே எப்பா இங்கே காப்பாற்றுங்கன்னு 2 குரல் கேட்க, அதை பார்த்து நானும் போகிறேன்னு, டேய் நில்லு அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்ல வர, அந்த இடத்துல குறுக்கால் ஒன்று நடந்து போகுது. என்னடி இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் திடீர்னு பார்த்தா பாத்ரூமாக வருது. என்னடா அது, ஓ இதுதான் அவன் கண்டுபிடிச்ச டிவைஸார் பார்த்துட்ருக்க. திடீர்னு உள்ள நடுவில் போய் படுத்துட்டு, எனக்கு பயமாக இருக்குடி என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கத்த, என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால், திடீர்னு அதை பறக்க விட்டுட்டு, ஏண்டா நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ எப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, நேற்று நீ இப்படி பண்ணல, நீ எதாச்சும் நினைக்காத, நான் எப்போ இருந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் உனக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் இருப்பேன், ஆனால் அது லவ் இல்லை அப்படின்னு சொல்ல. என்னது இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் அது 2 பேக்ரவுண்டில் வந்துருச்சுங்க. அப்படி இவனும் கடுப்பில் ஓடி போயிடறான் அங்கேருந்து. அப்படியே நைட்டு ஹீரோ குளிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்க. அந்த இடத்துல எட்டி பார்த்தா, ஏமா ஏப்பா நீ தானே பெர்வர்ட் காய், அது உங்களால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்தில் ஏம்மா உங்களுக்கு ஏன் என்னாச்சு, நீ ஏன் வீட்டை விட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன சினானமே கேட்க சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லை ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இவன் வந்துட்டு, ஏண்டா நீ யாரை லவ் பண்ணுற, எப்படி லவ் பண்ணுறிய, நான் உங்களுக்கு சென்சிவாக நான் லவ் பண்ணுறேன், நான் அப்படி சொல்லட்டேன், நான் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நான் அடல்ட்டு, ஆனால் சிசாட்டோ என்னது அவனுக்கும் உனக்கு என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சினாவை பற்றி என்ன சொல்கிற, என்னது அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொசுன்னு கால் பண்ணிவிட்டு, என்ன நான் உனக்கு அவன் வேணும்னா இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்ல. என்ன அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவனை ப்ரைஸ் மணியாக வச்சுட்டு இது 2 மேட்ச் போட்டில் வந்துட்டுருக்கு. அப்படியே மேட்ச் நடந்துட்டுருக்கேலே, ஏப்பா யூக்கி உனக்கு ஒன்று தெரியுமா, இவரோட அம்மா 2வது ஒய்ஃப்பா அப்படின்னு சொல்ல. நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா, இவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டா, அப்புறம் எனக்கு தெரியும் நான் போனதுனால நீ ரொம்ப சந்தோஷமாக தானே இருப்ப அப்படின்னு சொன்னேன். பொசுன்னு கணத்தில் ஒரு ஆற விட்டுறா. ஆரோட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே கிளஞ்சு போனது காத்து. சரி உனக்கு இவன் வேணாங்குள்ள நானே எடுத்துக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு மூவ் சொல்கிறான். ஓ நீ இந்த மூவ் வச்சா ஜெயிச்சிருப்பி நினைத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மூவ் சொல்ல, அப்படியே மைண்ட்லேயே இது மூவ் சொல்லி விளாண்டுட்டு இருக்க. அப்படியே அவன் என்ன சொன்னாலும் அவன் அக்கா காரி செக் வைக்கிற, அதாவது மேட்ச்சில் அப்படி நடந்துட்டு இருக்கேலே. அப்படியே ஏப்பா எனக்கு RH நெகட்டிவ் பிளட்டு, அது ரேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது எங்கள் அம்மாவுக்கும் அதே பிளட்டு தான் அப்படின்னு சொல்ல. ஆமாம் நானும் அவன் குழந்தை தான் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்கிற, எப்படி எனக்கு தெரிஞ்சு RH பாசிட்டிவாக இருந்தால் தானே அவங்களுக்கு RH நெகட்டிவ் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அது ப்ரூவ் பண்ணப்படல, இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிய நேரத்தில் ஃப்ளாஷ்பேக் இந்த நேரத்தில் ஓடுது. இதில் வளவலன்னு பேசுங்க, உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இது 2மே ஒரு தாயோட புள்ள தான்.
இவனோட புருஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு மூத்த ஒய்ஃப்னு ஒன்று இருந்திருக்கும். அதுக்கு குழந்தையே பிறந்திருக்காது. அதனால இந்த 2ஆம் தரமாக ஒரு பொண்டாட்டிகிட்ட ஒரு குழந்தைய பிறந்தது. அதை அவங்க அக்கா அவங்க அக்கா வச்சு நானே குழப்புறேன். அந்த அக்கா வந்து அந்த மூத்த தாரத்துக்கு கொடுத்துருவாங்க. மூத்த தாரத்துக்கு கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் வளர்ந்து அவன் மூத்த அம்மா வந்து இறந்து போயிடும், டக்குன்னு இறந்து போயிடும். அந்த நேரத்துக்குள்ளேயே இந்த சினானமே பிறந்துருவான் சொல்லப்போனால். அதுக்கப்புறமே அவன் கல்யாணம் பண்ணிக்குவேன், அந்த 2ஆவது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனால் அந்த மூத்த ஒய்ஃபுன்னு சொன்னேல, அவள் குழந்தைய பிறந்திருக்காது. அவதை இவளை எடுத்து வளர்த்துருப்பான், அவங்க அக்கா எடுத்து வளர்த்துருப்பா. சொல்லப்போனால் இவளுக்கு உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம், அதாவது எனக்கும் ஒரே அம்மா தான், அந்த 2ஆவது ஒய்ஃபு தான் என்னோடய அம்மாவுன்னு இவளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இவளால் மனசு தாங்கிக்க முடியாது. அதனால இவருக்கு வந்து ஃபேமிலி மேலேயே கொஞ்சம் கோவம் வந்துடும். அதனால் அந்த இடத்துல இருக்கவே பிடிக்காது. அதனால தான் வீட்டை விட்டு வெளியேறுவா. இதுக்கெலாம் என்ன பண்ணாங்க, இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கே, அழுதுகிட்டு இருக்க, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நீ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் நான் எப்போயுமே ஒன்றே எடுத்தது இல்லைம்மா, நீனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்படி இங்கிட்டு பிரசிடெண்ட் வந்து யூகி வந்து அந்த சினானமியை மீட் பண்ணியிருக்கான் லேட் நைட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஓ அப்படி நடந்திருக்கா, இது யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஃபார்மை கிழிச்சிட்டு, இந்த கொஞ்ச நேரத்தில் கட்டாகுரி ஃபேக்ஷன் வந்து இங்கே வந்துடும், அவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் வேறு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்ல வரான். ஆனால் சொல்லலை. இதோடையே இந்த எபிசோடு முடியுது. சரி, அடுத்த எபிசோடு இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே 10 நாளுங்கிறே இன்னும் 5 நாள் 4 நாளுக்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன். சரி, பார்த்தோம் பார்த்து நேரத்தை சாப்பிடுங்க. டாடா, பாய் பாய். Mina linda, perigosa, rouba meu coração. Vai quicando, vai jogando na pegada, no batidão, no batidão.